இன்றைய பொழுது விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் ஒன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்துங்க பால், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய். இந்த ரெண்டு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி வந்து பார்த்தீங்கன்னா மாங்கனி நகரம்னு தான் சொல்லுகிறாங்க. ஒரு காலத்துல வந்து சேலத்தை சொன்னாங்க, இன்னைக்கு கிருஷ்ணகிரி சொல்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணகிரி வந்து பார்த்தீங்கன்னா அழிவு பாதை கொண்டு போகிறது யாருன்னா இங்கே இருக்கிற அரசியல்வாதி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தோட அங்கத்தில் இருக்கிறவங்க தான் இங்கே ஃபேக்ட்ரி அதிகமாக வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்களோட அதிகாரம் மிகப்பெரிய இருக்கிறதுனால இந்த ரேட்டு விஷயத்தில் அண்ணன் பார்த்துக்குவாரு, அவர் சொன்னால் சரி அப்படின்ற பட்சத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த நசுக்கூடிய இடத்துல நமக்கு எப்படி இருந்தாலும் இந்த விவசாயியோட உற்பத்தி எங்கே வரணும்? நம்ம ஃபேக்ட்ரி தான் வரணும். நம்ம ஃபேக்ட்ரி தான்ச்சுன்னா இதே ரோடில் எத்தனையோ ஊரில் அங்கங்கே டாடா ஏசி கொண்டு வந்து அங்கங்கே விவசாயி கண்ணீரோட ரோட்டில் கொட்டி அழுந்துட்டு குடும்பத்துக்கு ஒரு டீ வாங்கி கொடுறதோ முடியாத அளவுக்கு போயிடுங்க ஒவ்வொரு விவசாயியும். இது வந்து இதே தெருவில் இதே நம்ம பாட்டாளி சொந்தங்களே பார்த்துருக்குறாங்க. நீங்கள் இதை கண்டுக்கலையா அப்படின்னு எங்கெல்லாம் கூட கேட்டுக்கிறாங்க. ஆனால் திமுக காரதும் அதிகமான சொத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இருக்கு. மாந்தோப்பு அத்தனையுமே திமுக காரது. ஆனால் அவங்க வந்து ஆட்சி அதிகாரம் ஏதோ அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நம்மள மாதிரி விவசாயிகளுக்கு கூட நிற்கிற பாட்டாளி சொந்தங்களும் அதே மாதிரி தான். நாம் வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கிற வர்க்கத்தில் மட்டும்தாங்கிறத தவிர, ஆனால் அரசியல்வாதிகளை திமுக வந்து மிகப்பெரிய நமக்கு வந்து எதிரியாகிறது இந்த விவசாயிகளுக்கு, பால் உற்பத்தியாளர்களுக்கு தான். என்னன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னாக்க விலை ஏற்றன்னு சொல்றாங்களே தவிர அதிகாரி மத்தியில் வருதை தவிர, ஆட்சியாளர் மத்தியில் வருதை தவிர விவசாயி கைக்கு என்னைக்குமே வரல. இடைத்தரகராக செயல்படுறது அவங்க கூட 10 ரூபா சம்பாரிச்சு போறாங்க. ஆனால் நம்மள மாதிரி விவசாயிகள் யாருமே சம்பாதிக்க முடியல. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்க அன்றைய நிலைமையை இவங்க மயக்க பிடிக்குவாங்க, கத்துவாங்க, பேசுவாங்க, ஓடி போயிடுவாங்க. நாம் தான் சட்டத்தை உருவாக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஆளுமை இடத்துல ஒரே பட்சத்தில் அவங்க நடந்துருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆளுமைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காக இன்னைக்கும் சரி 20 ஆண்டுகளாகவும் சரி நான் பார்த்ததுல இன்னைக்கு 100 போனாலையும் 120 போனாலையும் 70 போனாலையும் ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா 108 ஆம்புலன்ஸ் அறிவுப்படுத்த தலைவர் நமக்கிறாரு. ஆனால் நாளைய பொழுது இந்த விலையும் இதே நம்ம செயலாளர் கேட்ட மாதிரி ஒரே ஒரு விஷயம், மாங்குள் தொழிற்சாலை வேணும்னு கேட்டது நம்ம, அதாவது மத்திய அரசு மூலியமா. அதே மத்திய அரசு மூலியமா இன்னைக்கு வந்து உரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்துகளும் வரணும். மெயின் விஷயம் என்ன, பூச்சி மருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த நோய்கள் எல்லாம் வால்பேனுன்றது தான் மிகப்பெரிய அழிவு பாதை கொண்டு போனதே விவசாயிகள. இந்த வால்பேனு பாதிக்கப்பட்டதுனால தான் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு. இன்னொன்று கல்தார் என்ற பெயர்ல விவசாயம் மிகப்பெரிய தலைவில் அழுக்கி வச்சதே அதுதான். இந்த கல்தார் வந்து இடையில வந்து பண்ணலாம் 6 மாசம் பயிருண்டு. ஆனால் அதில் கல்தாரில் கெமிக்கல் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அந்த பயன்படுத்துக்குள்ள நம்ம மக்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் 90 100 வயசுல வாழ்ந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து 60 வயசு வாழணும்னாவே ரொம்ப பாதிப்பாகுது. அதாவது தலைவர் நேற்று சொன்னார், 10 மணி நேரம் மேடை போட்டு பேசினாலையும் எனக்கு விளக்கு கொடுக்குற தகுதியான தலைவர் யாராவது வந்து உட்காந்து பாருங்க, நீங்க கூப்பிடுற இடத்துக்கு வரேன்னு சொன்னாரு. ஆனால் அந்த இடத்துக்கு யாராலுமே இது இல்லையுமே எனக்கு தெரிஞ்சு 108 வந்து பார்த்தீங்கன்னா அறிவுப்படுத்தினாரு. இன்னைக்கு மக்கள் அந்தந்த ஏரியாவில் சுற்றி இருக்கிறாங்க. ஒரு விஷயம் 108 அது தலைவர் தான் நினைக்குவாங்க. இன்னைக்கு கட்சி பாகுபாடு என்று ஒவ்வொருத்தரும் 108 அன்புமணி ராமதாஸ் தலைவர் கருத்தாரு அப்படின்றத கொண்டு வர. அந்த மாதிரி இந்த விவசாயிகளுக்கும் இதே முறையில் அடுத்தது ஆட்சி சொல்லக்கூடிய இடத்துல அன்புமணி ராமதாஸ் தலைவர் அவர்கள் சொல்லக்கூடிய 2 கட்சிகள் யாரோ ஒருத்தர் தான், ஆனா அதிகாரத்தில் வராங்க. ஆனா தலைவர் சொல்லக்கூடிய இடத்துல அதிகாரத்தில் அந்த அதிகாரம் எங்க விவசாயிகள் செய்யக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய கூட்டணியில் அடுத்த ஆட்சியாவில் இந்த மாங்காய் தாடம் முடிஞ்சது. இந்த சீசன் அடுத்த ஆண்டுல விவசாயிகளை மிகப்பெரிய ஒரு உற்பத்திக்கு எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு தலைவர்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.